ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் HTML அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான கண்டென்ட் என்னென்னதை பார்க்கலாம். முதல் நம்ம HTML என்னன்னு பார்க்குறோம். அப்புறம் அதை யார் டெவலப் பண்ணால், அப்புறம் HTML ஃபார்மேட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக் யூஸ்ட் இன் தி HTML, அப்புறம் HTML எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஃபைனலி HTML எப்படி ரன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் HTML? HTMLன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மார்க்கப் லாங்குவேஜ்னுடைய நம்ம சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்ணுற லாங்குவேஜ்னு நினச்சிரும். ஆனால் அதான் கிடையாது. இது HTMLன்றது ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு லாங்குவேஜ். ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் சேர்ந்து உருவாக்குனது இந்த HTML. அந்த குரூப்பை WHATWGன்னு சொல்லுவாங்க. அதாவது வெப் ஹைப்பர்டெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டெக்னாலஜி ஒர்க்கிங் குரூப். ஃபார்மேட் ஆஃப் HTML ஃபார்மேட்டில் 4 டேக் தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணாத 4 டேக்கையும் க்ளோஸ் பண்ண வைப்போம். அவ்வளோதான். அதாவது முதல் HTML டேக் ஓப்பன் பண்ணுறோம், அப்புறம் ஹெட் டேக் ஓப்பன் பண்ணுறோம், அப்புறம் டைட்டில் டேக் ஓப்பன் பண்ணுறோம், அப்புறம் டைட்டில் டேக் க்ளோஸ் பண்ணுறோம், ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணுறோம், அப்புறம் பாடி டேக் ஓப்பன் பண்ணுறோம், அப்புறம் பாடி டேக் க்ளோஸ் பண்ணுறோம், அப்புறம் ஃபைனலாக HTML க்ளோஸ். HTML நம்பர்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் பார்க்கலாம். H1 அதாவது ஹெட்டிங் டேக், P பேராகிராஃப் டேக், IMG இமேஜ் டேக், BR break tag, and finally font tag. Uses of HTML. HTML கேம் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெப் டிசைனிங், ஆப் டிசைனிங், அது மட்டும் இல்லை பக் பவுண்டரிஸுக்கும் HTML ஒரு முக்கியமான ஒன்று. ஹவு டு ரன் HTML ரன் பண்ணுறது சிம்பிள். ஒரு நோட் பேட் தேவை, அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு ப்ரௌசர் தேவை. அவ்வளோதான். அந்த நோட் பேடில் நம்ம தேவையான ஃபாண்ட்டு, ப்ரோக்ராம் அதெல்லாம் என்டர் பண்ணிட்டு அதை நம்ம சேவ் பண்ணிட்டு அப்புறம் ப்ரௌசரில் போய் ரன் பண்ணோம்னா அவுட்புட் வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள்.